மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை 24 மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு சரியாக 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது. இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், வணக்கம். மாணவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு தேர்வு மையங்கள்லாம் தயாரா இருக்கிறா? கள விவரங்கள். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்றைக்கி நாடு முழுக்க நடக்குது. வேலூர் மாவட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா 15 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடக்குது. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் 5736 மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுறதுக்காக விண்ணப்பித்திருந்தாங்க. சரியாக மதியம் 1:30 மணி வரைக்கும் தான் இந்த தேர்வுக்கு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. அதனால் மாணவர்கள் இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து சென்டருக்குள்ளே அனுமதிச்சுட்டு வந்திருந்தாங்க. மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள்னு பார்க்கும்போது எல்லா தேர்வு மையங்கள்லையும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்னு சொல்லப்படுற குடிநீர் வசதி, கழிவறை உள்ளிட்ட எல்லா வசதிகளும் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் வழக்கம் போல் எல்லா தேர்வு மையங்களையும் என்ன பெற்றோர்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பள்ளியவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மண்டபத்தையோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மையத்துக்கு முன்னாடி வெயிலை சமாளிக்கிறதுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்யலை அப்படிங்கிறது பெற்றோரோட பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது வருஷம் இந்த நீட் தேர்வு நடக்கும்போது எல்லாமே பெற்றோர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மையத்திற்கு வந்திருக்கக்கூடிய, அதாவது மாணவர் அழைச்சிட்டு வந்திருக்க பெற்றோர் நம்மகிட்ட இருக்காரு. சார், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வசதிகளாக செஞ்சுருக்காங்களா? இந்த தேர்வு மையத்துக்கு உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க தேர்வு எழுதுக்கு, எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்வு நல்லா பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூமு, இந்த பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வெயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்மினார் போட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் எனக்கு இது. மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி. இங்கே இன்னொரு பெற்றோர் இருக்காரு. இல்லை, டைம்லாம் முன்னாடி இல்லை, எல்லா வசதியும் டைம்லாம் முன்னாடி அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நீட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் தங்குறதுக்கும் இடம் அலாட் பண்ணியிருக்காங்க. பந்தல் பொன் கொட்டுனாங்க, வெயிலோட கொடுமை கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். மற்றபடி அந்த இதில் நல்லபடியாக நடக்குது. அதாவது மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு எல்லா வசதிகளையும் சரியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வேலூர் மாவட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 2-3 தினமாகவே 107 டிகிரியில் வெயில் சுட்டரிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த தேர்வு மையங்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் காத்திருக்கிறது நம்மளால களத்தில் பார்க்க முடியுது. அதே போல் மாவட்டம் முழுக்க இந்த நீட் தேர்வுக்காக 111 போலீஸும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த தேர்வுக்கு இன்னும் 1:30 மணிக்கு வரைக்கும் தான் மாணவர்கள் தேர்வு மையத்துக்குள்ளே அனுமதிப்படுவாங்கன்னு சொல்லக்கூடிய சூழலில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சத்துவாச்சாரி மையத்துக்குமே நிறைய மாணவர்கள் தேர்வு மையத்தை மாற்றி வந்திருந்தாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களும் அதிகாரிகளும் சரியான தேர்வு மையத்திற்கு செல்ல சொல்லி அவங்களுக்கு முகவரியும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து மாணவர்கள் வந்துட்டு இருக்கிறது தான் இங்கே கள நிலவரமாக பார்க்குறோம். மாணவர்களும் உற்சாகமாக ஆர்வமாக அந்த தேர்வு எழுதுறதுக்கு போயிட்டு இருக்கிறது தான் நம்ம இங்கே களத்தில் பார்க்குறோம். நன்றி பிரபாகரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. 24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்.